ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்னித்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இதோ பாருங்கள், நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து இந்த புல்லட் சில்லி. இதோட விதைகளெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து இந்த காட்டன் பால்ஸ்லாம் நினச்சி வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம போட்டு நம்மளோட ஜெர்மினேஷன் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுவோம். இங்கே விதைகளெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த காட்டன் பால்ஸ் மேலே செட் பண்ணிவிட்டு கீழே கொஞ்சம் தண்ணியும் விட்டுருக்கோம். இப்போ வந்து நம்ம இதை மூடி வைக்கலாம். மூடி வச்சுட்டு இதோட ஜெர்மினேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னாக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, இப்போ பாருங்கள், நம்மளோட வெள்ளரிக்காய் ரெண்டும் வந்து நல்லபடியாக முளைச்சி வந்துடுச்சு. அதே மாதிரி இதில் பார்த்திங்கன்னா இந்த தக்காளியும் வந்திருக்கு. இன்னொரு ஓரிரு நாட்களில் இது எப்படி வருது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் பெருசாக வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த மூடியை எடுத்துடலாம் மேலேருந்து. செடி கொஞ்சம் ஸ்ட்ராங்கர் ஆகிடுச்சின்னா அதுக்கப்புறம் வந்து பறவையால் எந்த தாக்குதலும் பண்ண முடியாது. நண்பர்களே, இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த விதையை தான் நட போகிறோம். இது வந்து ஹாலபினோ பெப்பர். இந்த விதை வந்து எப்படி முளைச்சி வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வந்து இந்த நம்மளோட பஞ்சு, அதாவது இந்த காட்டன் பால்ஸ்லாம் வந்து நல்லா ஈரம் பண்ணி பிழிஞ்சு வச்சுருக்கோம். இப்போ இதில் விதையெல்லாம் போட்டு கீழே கொஞ்சம் தண்ணி போட்டுட்டு பார்க்கலாம். கொஞ்சம் போல் வந்து நம்ம கையில் வந்த விதைகள்லாம் எடுத்து நம்ம வந்து இதில் போட்டு வச்சுருக்கோம். சில இதெல்லாம் 2 போட்டிருக்கேன், சில இதில் வந்து 1 போட்டிருக்கேன். பார்ப்போம் இது வந்து எவ்வளோ நாளில் முளைச்சி வருது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த புல்லட் மிளகாலையும் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு எந்தமே வந்து முளைக்கலை. இது வந்து பார்த்திங்கன்னா 3 நாள் ஆச்சு. இன்னும் இதில் வந்து எதுவும் விட்ட மாதிரி தெரியல. பார்ப்போம் இது எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு. நண்பர்களே, நீங்கள் பாருங்கள், இதில் வந்து இந்த பீர்க்கங்காய் விதையெல்லாம் போட்டு வச்சுருந்தேன். இதில் ஒரு 3 விதை இப்போ பார்த்திங்கன்னா நல்லா முளைச்சி வந்திருக்கு. நீங்கள் இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இது பார்த்திங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு தெரியும், இந்த 3 விதையும் வந்து நல்லா முளைச்சி வந்திருக்கு. இந்த 3 பற்றி தரல. இது வந்து எந்த மாதிரி பீர்க்கங்காங்கிறது இங்கே சைடில் மேலே போடுறேன் நான். இதை வந்து இப்போ நம்ம அதே மாதிரி கப்பில் நடுவோம். நட்டுட்டு இந்த பறவைகள்லேருந்து காப்பாற்ற இதுக்கு ஒரு மூடியும் ரெடி பண்ணுவோம். இந்த புல்லட் மிளகாவில் பார்த்திங்கன்னா இன்னும் எதுவுமே வந்து முளைக்கலை. எல்லாம் அப்படியே தான் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஹாலபினோ பெப்பர் இதுலேயும் பார்த்திங்கன்னா எதுவும் ஒன்றும் முளைச்சி வரல. இது வச்சு 2-3 நாள் தான் ஆகுது. ஆனால் இந்த புல்லட் சில்லி வச்சு 1 வாரம் கிட்ட ஆக போகுது. இதுலேருந்து எதுவும் வரலை. எனக்கு தெரிஞ்சு இது எப்படின்னு தெரில. இன்னும் கொஞ்ச நாள் இதை வச்சுட்டு மேபி வேறு விதமான ஏதாவது மிளகா நம்ம வந்து ட்ரை பண்ண வேண்டியதான். அந்த பேக்கில் பார்த்திங்கனாக்கா 4 டிஃப்ரெண்ட் விதமான மிளகா கொடுத்துருந்தாங்க. நான் மீஷோலேருந்து வாங்கினேன். அதுலேருந்து வேறு ஏதாவது வந்து இன்னும் ஓரிரு நாட்களில் நம்ம இதே மெத்தட் படி ஜெர்மினேட் பண்ணி பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு எதுவும் வரல. அதே மாதிரி இதுக்கு கீழே இருக்கிற இந்த தக்காளிலையும் பார்த்திங்கன்னா குடம் தக்காளிலையும் ஒரே ஒரு செடி தான் வந்திருக்கு. அதையும் வந்து நம்ம வெளியில் நட்டு வச்சுருக்கோம். அதையும் இப்போ நான் வந்து அடுத்தது காட்டுறேன். இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 2 சுரைக்காவும் கிடச்சிருக்கு. ஆனால் இதில் பார்த்திங்கன்னா இந்த பிளான்ட் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக காஞ்சி போச்சு. அதனால் இந்த 2 சுரைக்காவும் நான் பறிச்சிட்டேன். இந்த காய் காய்ச்சதுக்கப்புறம் ஏன் இது காஞ்சி போகுது அப்படிங்கிறது ஏதாவது உங்களுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தது நம்ம வந்து இந்த மக்காசோளம் ட்ரை பண்ணுவோம். இது எப்படி வருது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இந்த விதையும் நம்ம எடுத்து வந்து கொஞ்சம் நேரத்துக்கு ஊற போடலாம். ஒரு 4 to 5 hours இந்த விதையை வந்து தண்ணியில் நல்லா ஊற போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்மளோட பாக்ஸ் மெத்தடில் நம்ம வந்து செட்டப் பண்ணி பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா கலராக இருக்குது விதை. இதுதான் எனக்கு தெரிஞ்சு நார்மல்னு நினைக்கிறேன். இது வந்து கொஞ்சம் டார்க் கலராக வரும். இதெல்லாம் வந்து பார்ப்போம் இதில் வந்து எது ஃபஸ்ட்டு முளைக்குது, இல்லை இஃபட்டால் இதெல்லாம் முளைக்குதா அப்படின்னு சொல்லி நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ வந்து இதை ஒரு கப்பில் வந்து தண்ணியில் போட்டு நம்ம வந்து கொஞ்சம் சாஃப்டன் பண்ணலாம். இந்த தயிர் கப்பில் வந்து நம்ம தண்ணி பிடிச்சி இந்த விதையெல்லாம் வந்து ஊற போட்டிருக்கோம். ஒரு 2 to 3 hours இல்லைன்னா மேக்ஸிமம் 4 hours வரைக்கும் அது வந்து கொஞ்சம் நல்லா சாஃப்ட் ஆனதுக்கப்புறம் இதை வந்து நம்ம
இந்த இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இதில் இப்போ நண்பர்களே இப்போ பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம மண் போட்டு வச்சுருக்கோம். அதில் வந்து இந்த 3த்தையும் நம்ம வந்து நட்டுடலாம். இப்போ இந்த 3த்தையும் பார்த்திங்கன்னா நம்ம நட்டுட்டோம். அதே மாதிரி இதை இந்த டோம் போட்டு க்ளோஸ் பண்ணிவிடும். பறவைகள்லாம் எதுவும் தாக்காமல் இருக்க மேலே ஒரு வெயிட்டும் வச்சுருக்கேன். இது பக்கத்தில் பார்த்திங்கன்னா இந்த தக்காளி, இந்த குடம் தக்காளி பாருங்கள், இன்னும் அதே லெவலில் தான் இருக்குது. ஆனால் இதை திறந்து வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், பறவை கொத்திட்டு போயிடுங்க. அதனால் இது இப்படியே கொஞ்சம் ஸ்லோவாகவே வளரணும். இது அடுத்தடுத்த நம்ம வந்து பார்க்கலாம் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்ஸ் அ லாட் ஃப்ரெண்ட். ஐ திங்க் நான் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். மோர் அப்டேட்ஸுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இது வந்து எப்படி வளர்ந்து வருது, எப்படி இதை ட்ரான்ஸ்பிளான்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து வர வாரங்களில் பார்க்கலாம். தேங்க்ஸ் அ லாட் ஃப்ரெண்ட்ஸ்.